ஸோ யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 9 கொஷின் பேப்பரில் 2019 23 என்டிஏ கண்டக்ட் பண்ண லாஸ்ட் 9 கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா எரர் அனாலிசிஸில் 5 கொஷின் கேட்டிருக்காங்க ரிலேட்டட் டு எரர் அனாலிசிஸ். ஸ்க்ரூகேஜ் வெர்னியர் கேலிப்பர்லேருந்து 3 கொஷின், சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்லேருந்து 3, டைமென்ஷனல்ஸ்லேருந்து 8. அப்போ தயவு செய்து இந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா கொஷினையும் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. புரியுதா? இது ரிலேட்டடாக மற்ற கொஷினில் எப்படி கேட்குறாங்க இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பிவைக்யூ சால்வ் பண்ணி பாருங்கள். புக்கில் இருக்க இந்த டாபிக் ரிலேட்டடான கொஷினை வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் விடக்கூடாது. சரியா? இவ்வளோ டாபிக் தான் வருது, 5 டாபிக் தான் கொஷினே வருது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். புரியுதா? ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். 21 கொஷின் வந்து 9 கொஷினை பல்பேன். அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா மோர் தென் 2 கொஷின் பர் பேப்பர், அதான் கணக்கு. ஸோ தயவுசெய்து நல்லா படி, டவுட் எது இருந்தாலும் கேளுங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஏன் இப்படி இருக்கேன்னா எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து மணி 3 நினைக்கிறேன், நைட்டு 3 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லபடி படிச்சுக்கோ, இது மட்டும் தான் உன் கையில் இருக்குது. ஸோ வேற என்ன சொல்லணும்னு நினச்சேன், இந்த டாபிக் எல்லாம் நல்லா படி. கொஷின்ஸ் எல்லாம் வேணும்னா நாங்கள் வந்து டெய்லி நைட்டு 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு சொல்யூஷன் சொன்னாலும் சரி, இல்லை டாபிக் வைஸ் கொஷின் ப்ரிப்ரேஷன் சொன்னாலும் சரி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த லைவ்ல வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் அதை பார்க்கலாம். ஓகேவா? அதில் பார்த்தீங்கன்னா எந்த லெசனோ அதுலேருந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாத்தையும் கொஷினாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே? ஸோ 50 கொஷின் டெய்லி நைட்டு 9 மணிக்கு ஃப்ரீ கிளாஸ் தான். யூடியூப்ல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் கிளாஸ் நடக்குது. வந்து பாரு, பிடிச்சிருந்தா அட்டென்ட் பண்ண, பிடிக்கலன்னா ப்ரிப்ரேஷனை கண்டினியூ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.